ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஜாரோட உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்மூதி செய்ய போகிறோம். இது நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. முந்திரி, டேட்ஸு, பீனட் பட்டர், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் போட்டு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாரில் நம்ம எடுத்து வச்ச வாழைப்பழத்தெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு டேட்ஸ்குள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். எங்களுக்கு அது அந்த டேஸ்ட்டே ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நம்ம அப்பப்போ செஞ்சு போடுவாங்க. இல்லை முந்திரி போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எந்த நாளுமே சேர்த்துக்கலாம். ஆனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போடுறேன். பீனட் பட்டர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பீனட் பட்டர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற மெயினான விஷயம் என்னன்னா மில்க். நீங்கள் இந்த மில்கை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஜில்லுனா குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சூடாகவும் குடிச்சிக்கலாம். நான் பால் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டெக்ஸ்சரில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படியே குடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம், இன்னும் கூலாக வேணும் அப்படின்னா இது கொஞ்சம் பால் ஊற்றலாம். ஒரு கிளாஸ் எடுத்தாச்சு. கிளாஸ் எடுத்துட்டு அதுக்குள்ள கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றியாச்சு. இப்போ இந்த ஸ்மூதியாக அதுக்கு மேலே லைட்டாக ஊற்றலாம்.